ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா பாதி அளவு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 செகண்டுக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம சேர்த்துருக்க மசாலா பார்த்திங்கன்னா அந்த காலிஃப்ளவரோட நல்லா வதங்கி வரணும். கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டிருந்தால் போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா வேகலை, லைட்டாக அந்த மசாலாவோட பிடிச்சி வந்திருக்கு, அவ்வளோதான். அதை எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 இன்ச்சி அளவுக்கு இஞ்சி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இதில் 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு பெரிய வெங்காயம் மாதிரி நீட்டமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும் வெங்காயம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதோட பார்த்திங்கன்னா 3 தக்காளி மீடியம் சைஸில் 3 தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். அது ஒரு பக்கமாக இருக்கட்டுங்க. இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. மொத்தமாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் இந்த கிரேவிக்கு தேவைப்படும். இதோட 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 லவங்கம், ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதோட பார்த்திங்கன்னா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. இதுக்குள்ளே நீங்கள் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகணுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து காலிஃப்ளவரை வந்து ஃப்ரை பண்ணலாங்க. லைட்டாக வந்துட்டு மசாலாவோட வதக்கி தான் எடுத்துருக்கோம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்பு பதத்துக்கு வேணும்னா இன்னும் கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம், அதனால் வந்துட்டு கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், தண்ணியில் நல்லா சுண்டி வந்துடுச்சு. நல்லா கிரேவி பதத்துலேயும் இருக்குது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதோட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இல்லாதனால கஸ்தூரி மெத்தி சேர்த்துருக்கேன். இதோட ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்தூரி மெத்தி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ தேவி கிச்சன் ரெசிபீஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.